வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: கருப்பிலுந்து 1 டீஸ்பூனு, கடலைப்பருப்பு 1.5 டீஸ்பூனு, தனியா 1/2 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 10, ஜீரகம் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, வரமிளகா 4 எடுத்திருக்கேன். புளி இந்த சைஸுக்கு எடுத்தால் போதும், கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. 2 பூண்டு, பெருங்காயத்தூள் தேவையான அளவு எடுத்துக்கலாம். தேங்காய் இந்த அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இது இந்த மூடியில் ஃபுல் மூடி தேங்காய் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடலைப்பருப்பு, கருப்புளுந்து, தனியா, ஜீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த சட்னி. சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய், புளியும் போட்டுக்கலாம். இப்போ நான் தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் திருவி போட்டாலும் பரவாயில்ல. கடைசியில் ஒரு 2 நிமிஷம் வதக்கி இறக்கிடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். இப்போ பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். போட்டு கடைசியில் ஆஃப் பண்ணுறப்ப போட்டுக்கோங்க. பாருங்கள், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் போட்டிருக்கேன். இப்போ இதை ஆறின பிறகு நம்ம விழுதாக அரைச்சிக்கலாம். இப்போ சட்னிக்கு எப்படி நைஸாக அரைப்போமோ அதுக்கேற்ற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சட்னி ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.